ஃபைனலி நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு தான் சொல்லியாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ஏன் இத்தனை நாள் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகாமல் டிலே இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனநாயகன் டீம் டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படத்தினுடைய டீசர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, மித்த பாடல்கள்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான அப்டேட் பற்றின வீடியோ தான் இது. ஸோ முதலாவதாக செகண்ட் சிங்கிள் ஏன் டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். ஆக்சுவலி செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா December 4 கொடுத்துட்டு உங்களுக்கு December 6 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஏவிஎம் சரவணன் சார் வந்து தவறான காரணத்தினால December 4 வந்து அப்டேட் கொடுக்க முடியல. ஸோ இதற்கப்புறமா December 5 பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய சென்னை அண்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடவாக தெரியுது, கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த நெகோஷியேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சொன்ன வேல்யூக்கு சென்னை அண்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒத்துக்கிடாத காரணத்தினால நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஒரு படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் முக்கியம். ஏன்னா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரை சேல் பண்ணிடுவாங்க, அவங்க தான் தேட்டருக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்கள் படத்தை டிஸ்ட்ரிபியூட்டருக்கே சேல் பண்ணாமல் அப்டேட்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கடைசி ப்ரொடக்ஷன் டீமுக்கு தான் வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக வரும். ஸோ அந்த காரணத்தினால நம்ம முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படத்தை சேல் பண்ணிடலாம், சேல் பண்ணி முடித்த பிறகு எல்லா அப்டேட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஜனநாயகன் டீம் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு தனி டிஸ்ட்ரிபியூட்டர், செங்கல்பட்டுக்கு தனி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படத்தை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு தனியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், செங்கல்பட்டுக்கு தனியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து படத்தை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் வந்து வரலாம். ஸோ தமிழ் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஜென்ரலாக ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் படத்தை வந்து சேல் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீ என்னன்னா சென்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், செங்கல்பட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசின கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அடுத்த விஷயமா ஜனநாயகன் படத்தினுடைய டீசர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, செகண்ட் சிங்கில் எப்போ வரப்போகுது, மிச்ச பாடல்கள் எப்போ வரப்போகுது, ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். ஸோ நம்ம ஜனநாயகன் டீம் வந்து பார்த்திங்கன்னா டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக் சாட்டர்டே இல்லை சண்டே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னும் நமக்கு அஃபிஷியலாக தெரில. ஸோ இந்த December 2 வீக் வந்து டீசர் வரும். ஸோ December 3 வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. December 4 வீக் வந்து பார்த்திங்கன்னா தளபதி திருவிழா வந்து நடைபெறும். அதாவது ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து நடைபெறும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் ஜனநாயகன் படத்தில் இருக்கிற எல்லா பாட்டையும் லைவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ உங்களுக்கு December 27 படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. January 1 அதாவது நியூ இயர் நைட்டு 12 மணிக்கு வந்து ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வினோத் அவர்களோட இன்டர்வியூ, அனிருத் அவர்களோட இன்டர்வியூ, படத்தில் நடிக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதற்கப்புறமா January 9 ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸில் தான் நம்ம ஜனநாயகன் டீம் படத்தை ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்து இருக்காங்க சொல்லியாகணும். ஸோ யாரெல்லாம் ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட் கண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.